சிவன் மீதுள்ள தீவிர பக்தியினால் தனது தலையை துண்டு துண்டாக வெட்டுகிறான். ஆனால் சிவனோ பக்தன் மீதுள்ள பாசத்தினால் ஒவ்வொரு துண்டையும் ஒரு தலையாக கொடுக்கிறார். அப்போதிருந்த பண்டிதர்களில் கற்றுத் தேர்ந்தவராக ராவணன் இருந்தார். எல்லாருமே அவரை மிகச்சிறந்த அறிவாளி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ராமனும் ராவணனும் போர் புரிந்து சீதையை மீட்ட பிறகு ராவணன் இறக்கும் தருவாயிலும்தான் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் ராமனின் சகோதரனுக்கு உபதேசம் செய்தார். லட்சுமணனுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் பெரும்பாலானவை ராவணன் தன் சொந்த வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களாகவே இருக்கின்றன. ராவணன் சொன்னதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது, எப்போதும் நீ உன்னுடைய தேரோட்டி, சமையற்காரன், வாயிற்காப்பாளான் மற்றும் சகோதரர்களிடத்தில் நல்ல உறவுமுறை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் நினைத்தால் உன்னை எளிதாக வீழ்த்தலாம்.